வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்கிறது. விக்கிரவாண்டி மக்களுக்கு நன்றி கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி, வைகோ வாழ்த்து. திருச்சி தொகுதி மக்களின் குரலை மக்களவையில் ஒலிப்பேன், துரை வைகோ எம்பி பேச்சு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அரசு முறையாக காவிரி நீரை திறந்து விடாததால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு, வைகோ கண்டனம். ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா தீர்மானம், இந்தியா உட்பட 99 நாடுகள் புறக்கணிப்பு. விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மகத்தான மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 11 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது. பாஜக தோல்வியை தழுவி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெறாத கட்சிதான் பாஜக. இறங்கி வந்து சில கட்சிகளின் தயவால் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்துள்ளது பாஜக. அத்தகைய தோல்வி முகமே பாஜகவுக்கு இந்த இடைத்தேர்தலிலும் தொடர்கிறது. திமுக கழக வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கத்தக்க வெற்றியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியும் அமைந்துள்ளது. இந்த வெற்றியானது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறது. நாள்தோறும் நல்ல பல திட்டங்கள் என சாதனைகள் செய்து வரும் நமது கழக அரசின் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுவதாக சாதனை வெற்றியாக இது அமைந்துள்ளது. நாங்கள் எங்களது சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர்கிறோம். மக்களோடு இருக்கின்றோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளதை மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை ஈட்டி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சரித்திரம் படைத்ததாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மீது முன்வைக்கப்பட்ட வன்மம் கலந்த அவதூறுகள் பொடி பொடியாக்கப்பட்டு தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வேட்பாளர் மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாகவும் வைகோ மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை வழிநடத்தி வரும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையின் மீது தமிழக மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை தொடர் வெற்றிகள் பறைசாற்றுவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மற்றும் தேர்தல் களத்தில் வெற்றி கனியை பறிக்க உழைத்த திமுக கூட்டணி தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மக்களவை தொகுதி மக்களின் குரலை மக்களவையில் ஒலிப்பேன் என துரை வைகோ எம்பி உறுதியளித்தார். திருச்சி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணியில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தலில் வெற்றிக்காக உழைத்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் வாக்களித்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு தலைமை வகித்தார். மாவட்ட செயலரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலை வகித்தார். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் உள்ளிட்டோர் தேர்தல் வெற்றி குறித்து பேசினர். கூட்டத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசிய துரை வைகோ தனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி அடிமட்ட கூட்டணி தொண்டர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் திருச்சி மக்களின் குரலாக, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் குரலாக, விளிம்பு நிலை மக்களின் குரலாக மக்களவையில் ஒலிப்பேன் என்றார். திருச்சியில் இங்கே இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள், BHEL, துப்பாக்கி தொழிற்சாலை, HABP, பொன்முனை ரயில்வே தொழிற்சாலை மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு பாடுபட வேண்டும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்த கர்நாடக முதல்வர் மறுப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு கர்நாடக மாநிலத்தின் அநீதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 31வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் டெல்லியில் ஜூன் 25ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது தமிழக அரசின் சார்பில் கர்நாடக அரசு முறையாக காவிரி நீரை திறந்து விடாததால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே ஜூன், ஜூலை மாதங்களில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நீரை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தர் இரு மாநிலங்களின் நீர் இருப்பு மற்றும் தேவை குறித்து இரு மாநில அதிகாரிகளையும் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவை அறிவிக்கிறேன் என கூறி கூட்டத்தை ஒத்திவைத்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே டெல்லியில் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தினமும் 1 TMC காவிரி நீரை ஜூலை 31ஆம் தேதி வரை திறந்துவிட வேண்டும் எனவும், பிலிகுண்டுலு சோதனை நிலையத்தில் தினமும் வினாடிக்கு 11,500 கன அடி நீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பரிந்துரை செய்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரையை அலட்சியப்படுத்தியதையும், தமிழகத்துக்கு நீரை திறந்து விடுவது குறித்து முடிவு எடுப்பதற்காக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவசரமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் சித்தராமையா ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி ஆகிய 4 அணைகளிலும் முழு கொள்ளளவு நீர் இருப்பு உள்ள போதும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி உரிமை நீரை வழங்க முடியாது என்று கர்நாடக முதல்வர் கூறுவது அடாவடி தனமான ஒன்று என தெரிவித்துள்ள வைகோ, இந்த செயல் கண்டனத்துக்கு உரியது எனவும் தெரிவித்துள்ளார். வறட்சி காலம் மற்றும் மழை காலங்களில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ள வைகோ, அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரியில் நீர் திறக்க உத்தரவிட்டிருந்தது. அதனால் கர்நாடக அரசு இந்த உத்தரவுகளை ஏற்காமல் அலட்சியப்படுத்தி வருவதால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்தி தமிழ்நாட்டிற்கு நீரை திறக்க கர்நாடக மாநிலத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு கர்நாடக மாநிலத்தின் அநீதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்தது. ரஷ்யா, உக்ரைன் இடையேயான போர் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்த போரில் உக்ரைனின் பல நகரங்களை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. மேலும் உக்ரைனின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜபோரிஜியா அணுமின் நிலையம் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிராக ஐநாவில் நேற்று முன்தினம் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வேண்டும் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் உள்ள உக்ரைன் பிரதேசத்தில் இருந்து தனது அனைத்து இராணுவ படைகளையும் நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என முன்மொழிந்தது. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொதுசபை உக்ரைனின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. பின்னர் தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது. இதில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 99 நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. ரஷ்யா, பெலாரஸ், கியூபா, வடகொரியா, சிரியா உள்ளிட்ட 9 நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தன. இந்தியா, சீனா, வங்காளதேசம், நேபாளம், பாகிஸ்தான் உட்பட 35 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன. கலைஞரின் செயல்களை மீண்டும் ஒருமுறை பிறந்து வந்தால் கூட சீமானால் ஈடு செய்ய முடியாது எனவும், கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார்.
மதுரை ஆவினில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பால்வளத்துறை நிலையான வளர்ச்சி கண்டு கொண்டிருப்பதாகவும் அனைத்து கால்நடைகளுக்கும் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதையும் ஆவினில் இணைக்கப்படாத கால்நடைகளுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் கால்நடை தீவனம் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறினார். பொதுமக்கள் மற்றும் முகவர்களுக்கு பால்களை விநியோகம் செய்வதற்கு புதிய நடைமுறைகள் திட்டமிடப்பட்டு வருகிறது. ஆவினில் எவ்வித நிதி நெருக்கடி இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு 5 முறை முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவரை பற்றி அளந்து பேச வேண்டும். இது ஆறறிவு உள்ளவர் பேசுபவர் போல் இல்லை. சீமான் மீண்டும் ஒருமுறை பிறந்து வளர்ந்தால் கூட கலைஞர் கருணாநிதியின் செயலுக்கு ஈடாக முடியாது. குறைந்தபட்ச மரியாதையுடன் சீமான் பேச வேண்டும். சீமான் போன்றவர்கள் இதுபோன்று பேசி தங்களது மரியாதையை இழக்கிறார்கள். சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுக்கு என்ன வயதாகிறது? மேடையில் பேசும்போது வார்த்தையில் கவனத்துடன் பேச வேண்டும். மைக் கிடைத்தால் எது வேண்டுமானாலும் பேசக்கூடாது. கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதல்வர் ஆவார் என்ற கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்குண்டான அனைத்து தகுதிகளும் கொண்டவர். அவர் எப்போது துணை முதல்வர் ஆவார் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். நீங்க அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 5 முறை முதல்வராக இருந்து தமிழ் சமூகத்திற்கு அவ்வளவு பணியாற்றிய தலைவர் கலைஞர். நானே கேட்கிறேன், இவங்க இன்னும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தா கூட தலைவர் சாதிக்க முடியுமா? முடியாது. முடியாது தம்பி. நீங்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து அவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக அரசியலில் மட்டும் இல்லை பல்வேறு துறைகளில் அவர் நடித்திருக்கக்கூடிய சாதனைகள், அவர் வெற்றி பெற்ற தேர்தல்கள், அவர் பழகிய தலைவர்கள், அவர் ஏற்படுத்திய சமூக அரசியல் மாற்றங்கள், இதில் ஒரு சின்ன குறைந்தபட்ச மரியாதையோடு அவரை பேசுகிறாங்க. குறைந்தபட்ச மரியாதையோடு பேசுகிறாங்க. தம்பி முன்னால் பின்னாலன்னு நம்ம புரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவர்கள் செய்வது நியாயமா? சாட்டை துறைமுருகனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? என்ன அனுபவம் இருக்கும்? அவர் எங்கேயாவது கவுன்சிலர் ஆனாரா, பிரசிடென்ட் ஆனாரா, இல்லை எங்கேயாவது பெரிய தலைவர் ஆனாரா? நீங்கள் மைக் கிடச்சினா எதுவும் பேச முடியுமா? இப்போ எனக்கும் அரசியலில் முரண்பாடுலாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க. நான் என்னுடைய அரசியல் முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் தனிநபர் விமர்சனங்கள் அவ்வளவு மோசமான வைக்கலாமா? அதை ஏற்றுக்கொள்ள. இது கருத்து சுதந்திரம் அல்ல. கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம், வாயில வரத பேச சுதந்திரம் அல்ல. உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் இன்னொருவரை பாதிக்கக்கூடிய அளவில், உணர்வுகளை பாதிக்கின்ற அளவில் அல்லது வன்முறைகளை தூண்டுகின்ற அளவில் இருக்கக்கூடுவது கருத்து சுதந்திரம் ஆகாது. அதில் அவங்க கருத்து சுதந்திரம் திமுக அவர்கள் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கருத்து சுதந்திரத்திற்காக இதற்கு முன்னாலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம், குரல் கொடுத்த இயக்கம், இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டா ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்திய நாட்டினுடைய கருத்து சுதந்திரம் 161வது இடத்திற்கு உலக அளவில் சென்றிருக்கிறாங்க. இதை எதிர்த்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை இருக்கின்றவர்களும் நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே கருத்து சுதந்திரம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அதில் எந்த சமரசமும் இல்லை. இவர்கள் செய்வது கருத்து சுதந்திரம் அல்ல. சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில், குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில், பிறருடைய மதனை புண்படுத்துகின்ற விதத்தில், தலைவர்களை விரிவாக பேசுகின்றதை கருத்து சுதந்திரத்தோடு அவங்க முடிச்சு போடல. எந்த நியாயமும் இல்லை. இலங்கை கடற்படையினர் கைது செய்த தமிழகத்தை சேர்ந்த 4 நாட்டு படகுகளையும் 25 மீனவர்களையும் விடுவிக்க கோரி மதுரையில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சரிடம் தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பாக மனு அளிக்கப்பட்டது. மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் அரங்கத்தில் மத்திய அரசு மீன்வளத்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டு மீன்பிடி கோடைக்கால சந்திப்பு மற்றும் கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீ ராஜீவ் ரஞ்சன் சிங்கியிடம் இலங்கை கடற்படையினர் கைது செய்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த 4 நாட்டு படகுகளையும் 25 மீனவர்களையும் விடுவிக்க கோரி தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பாக மனு வழங்கப்பட்டது. இலங்கை அரசு நாட்டு படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்றும் விசைப்படகுகள் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2 நாட்டு படகுகளை இலங்கை அரசு பிடித்தது. பின்னர் நாங்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை மனு கொடுத்தோம். அதன் பின்பு அமைச்சரின் நடவடிக்கையால் 2 நாட்டு படகுகள் விடுவிக்கப்பட்டது. தற்போது 4 நாட்டு படகுகளும் 25 மீனவர்களையும் இலங்கை அரசு பிடித்துள்ளது. எனவே இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம். மத்திய மாநில அரசு எங்களின் கோரிக்கையை ஏற்று உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
வேண்டும். மேலும் வரும் 15ஆம் தேதி இது சம்பந்தமான வாய்தா நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அதற்குள் நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தனர். பாம்பன், தங்கச்சிமடம், நம்புதாலை போன்ற இடங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படைகள் 4 நாட்டுப்படைகளையும் 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது. இலங்கை கடற்படை நாட்டுப்படைகளை சிறைபிடிப்பதில்லை, விசைப்படைகள் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி விசைப்படைகள் தான் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. இப்படி சூழ்நிலை நாட்டுப்படைகளையும் 25 மீனவர்கள் மீட்க கோரி தொடர்ச்சியாக இந்த பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை செய்து போராடி வருகிறோம். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மதுரைக்கு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு முறையிட வந்திருக்கோம். அதே சமயத்துல கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக ராமேஸ்வர பகுதிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்துல ஒரு 2 நாட்டுப்படைகள் பிடிக்கப்பட்டுச்சு. உடனடியாக அவர் இலங்கைக்கு பேசி ஒரு இரவுலேயே 12 மணி நேரத்துக்குள்ள அந்த படைகளை மீட்டு கொடுத்தாங்க. அதுபோன்று இன்னைக்கு வந்திருக்க மீன்வளத்துறை அமைச்சரும் இலங்கைட்டு பேசி இந்த படைகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். ஏன்னா வருகிற 15ஆம் தேதி அவங்களுக்கு வாய்தா வருது, ஊர்காவல்துறையில வாய்தா வருது. அந்த வாய்தாக்கு முன்னாடி அவங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாட்டுப்படை மீனவர்கள் நன்றி உள்ளதா இருப்போம்னு நாங்க கோரிக்கை வச்சு இந்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை பார்க்க வந்திருக்கோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு மூலம் நடைபெற்ற தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா பார்வையிட்டார். மேலும் தேர்வு பாதுகாப்பு பணிக்கு ஆயுதம் ஏந்திய காவலர்களும் அனைத்து தேர்வு மையங்களிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா தெரிவித்தார். கரூர் மாவட்ட திமுக சார்பில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை முன்பு நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பெற்ற மாபெரும் வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர். இதில் பல்வேறு அணிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் ஜீரநோதாரண நூதன ஆலய புதிய ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்திலிருந்து சுமார் 7000 பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சித்தாமூரில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூலி படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை அரசியல் ஆதாயத்திற்காக நடைபெற்றுள்ளது. இந்த படுகொலை சம்பந்தமாக சரண் அடைந்தவர்களும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. ஆகவே அந்த படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வில் மொத்தம் 10 தேர்வு கூடங்களில் 2654 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இதில் நிறைமாத கர்ப்பிணி மனைவியுடன் தேர்வு எழுத வந்த கணவர் பத்திரமாக தேர்வு மையத்திற்கு அழைத்து வந்து இருவரும் தேர்வு எழுத சென்றனர். இந்த தேர்விற்காக கூடுதல் சிறப்பு பேருந்து வசதிகள், தடையில்லா மின்சாரம், காவல்துறை பாதுகாப்பு மற்றும் இதர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தென்காசியில் புதிய பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா பயணிகள் பயனடையும் வகையில் 24 மணி நேரமும் பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதிக்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்கள், வியாபாரிகளின் நலனை கவனத்தில் கொண்டு பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன் என்பவருக்கு ராஜா, ஸ்ரீகாந்த் என 2 மகன்கள் உள்ளனர். இன்று பள்ளி விடுமுறை என்பதால் அருகில் உள்ள ஏரிக்கு நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளனர். தண்ணீரில் குளித்த போது அதில் இருந்த சேற்றில் சிக்கி இருவரும் மூழ்கியுள்ளனர். இதனை கண்ட நண்பர்கள் கூச்சலிட அங்கு வந்த பொதுமக்கள் ஏரியில் இறங்கி 2 சிறுவர்களையும் மீட்டனர். இருப்பினும் சேற்றில் சிக்கி சிறுவர்கள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த சிறுவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து திருவலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகோதரர்கள் இருவரும் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாழைக்குறிச்சி கொள்ளிட ஆற்றில் அரசு சார்பில் மணல் குவாரி இயங்கி வந்தது. இதில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மாட்டு வண்டிக்கு என்று தனியாக மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு மணல் எடுத்து வந்தனர். ஆனால் கொடுக்கப்பட்ட சில மாதங்களிலேயே மாட்டு வண்டி மணல் குவாரி நிறுத்தப்பட்டது. இதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் வாழைக்குறிச்சி கொள்ளிட ஆற்றில் மாட்டு வண்டி மணல் குவாரி அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் மேற்கண்ட மாட்டு வண்டி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக வாழைக்குறிச்சி கொள்ளிட ஆற்றில் இறங்கி உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் குடும்பத்தோடு நடத்தப்போவதாக அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ப்ளூடிக் குறியீட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை என ட்விட்டர் மீது ஐரோப்பிய யூனியன் குற்றம் சாட்டியுள்ளது. ட்விட்டரின் ப்ளூடிக் குறியீடுகள் டிஜிட்டல் விதிகளின் கீழ் ஏமாற்றும் விதமாகவும் வெளிப்படைத்தன்மை அற்றதாகவும் உள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. உலக பணக்காரர் எலான் மஸ்க் கடந்த 2022 ட்விட்டரை வாங்கினார். அதன் பிறகு ட்விட்டரில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ட்விட்டரில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மாதத்திற்கு $8 கட்டணம் செலுத்தினால் அடையாளத்தை சரிபார்த்து சான்றளிக்கும் ப்ளூடிக் வசதி பயனர்களுக்கு அளிக்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவை சட்டத்தின் கீழ் ட்விட்டரின் ப்ளூடிக் குறியீடுகள் குறித்து ஆணையம் விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை அறிக்கையில் ட்விட்டரின் ப்ளூடிக் குறியீடுகள் ஏமாற்றும் விதமாகவும் வெளிப்படைத்தன்மை அற்றதாகவும் உள்ளது என அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்கிறது. விக்கிரவாண்டி மக்களுக்கு நன்றி கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி, வைகோ வாழ்த்து. திருச்சி தொகுதி மக்களின் குரலை மக்களவையில் ஒலிப்பேன், துரை வைகோ எம்பி பேச்சு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அரசு முறையாக காவிரி நீரை திறந்து விடாததால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு, வைகோ கண்டனம். ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா தீர்மானம், இந்தியா உட்பட 99 நாடுகள் புறக்கணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.